உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வச்சுருக்கிற சாமானோட பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே தெரியறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மீந்தியம். இதில் கடலைப்பருப்பு இனிமே தான் வறுக்கணும். என்னத்துக்கு இவ்வளோ வறுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம். என்னடா இத்தனை இது எங்கே தினம் யூஸ் பண்ண போகிறோன்னு. இது தினம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே நாளில் பண்ணி வச்சுக்கிற சாமான். அன்னன்னைக்கு கொஞ்சம் கடுகை போட்டு கொஞ்சோண்டு ரசத்துக்கு தாளித்து கொட்டுவோம், திருப்பியும் கடுகு வெந்தயத்தை போட்டு குழம்புல தாளித்து கொட்டுவோம், அப்புறம் கறிக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டின்ட்டு போடுவோம். ஒரு தடவையும் தாளித்து கொட்டத்தே இந்த இலுப்பச்சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு, அப்புறம் எப்போதுமே நம்ம சமையல் ரூமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னால் ரெடியாக வரட்டுமான்னு கேட்டால், ஐயோ ஒரு 5 நிமிஷம் இருங்கோளேன், தாளித்து கொட்டிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். தாளித்து கொட்டுறது ஒரு பெரிய வேலையாக நம்மளுக்கு தோணும். அன்னன்னைக்கே தோணும். தினம் 4 கடுகை போட்டு அது கேஸோட சைட்லெல்லாம் வெடித்து கீழே விழுந்து துளி துளியாக போட்டு துளி துளியாக எண்ணெயை விட்டு அதுக்கு இது மாதிரி உரிமைக்கே பண்ணி வச்சுருந்தா எப்போ தேவையாக இருக்கோ அப்போது ரசத்தில் 2 கடுகை போடலாம். கடுகு மெந்தியத்தை குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டுவிடலாம். கறிக்கோ பச்சடிக்கோ டக்கு டக்குன்னு போடுறதுக்கு இந்த உளுத்தம்பருப்பும் இந்த கடுகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டு பண்ணினா கடுகு உளுத்தம்பருப்போட கடலைப்பருப்பையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கூட்டு வேகத்தையே வச்சு அது நல்லா வெந்துண்டு நல்லா வாய்க்கு கடிக்கிறதுக்கு பதமாக இருக்கும். சமையலுங்கிறது நம்மளோட கையில் இருக்கிற சௌரியத்தை பொறுத்து பண்ணிக்க வேண்டிய சமாச்சாரம். அன்னன்னைக்கு தினம் சுட்டு சுட்டு எண்ணெயை விட்டு இலுப்பச்சட்டியை போட்டு காய வச்சு பண்ணுறதுக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இதோட கூட தனியாக கொஞ்சம் ஜீராமும் ட்ரை ரோஸ்டில் சுட்டு எண்ணெய் விட்டு பண்ணி வச்சுப்பேன். அது மாதிரி ஒரு 10-12 சேப்பு மிளகா வத்தல் பண்ணி வச்சுன்னு விட்டாக்க எத்த குழம்புக்கா டக்குன்னு எடுத்து அப்படியே கிள்ளி போடலாம். அப்பப்போ தாளித்து கொட்டி ஆற்றுல இருக்கிறவாளுக்கு நெஞ்சு கமர நம்மளுக்கும் சமையல் ரூமில் என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த மாதிரி அவஸ்தையே இல்லாமல் வச்சுக்கணும். இதில் என்னடா லாபம்னா ஒரு அரை மணி தேசாலம் சேவ் ஆகும். ஒரே ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணி வச்சுன்னு விடணும். எப்போ தேவையாக இருக்கோ அப்போ எடுத்து போடணும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஓரலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை யூடியூப்பில் போடணும்னு தோணித்து உங்களோட சௌரியத்துக்காக போட்டிருக்கேன். முனைஞ்சு பாருங்கோ. பிடிச்சதுன்னா சந்தோஷம், பிடிக்கலைன்னா வருத்தம் இல்லை.